கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்காங்க. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை வாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு மரம் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய கனியை வைத்து அதை அறிவார்கள். இன்றைக்கு மனிதர்களும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்குது. இது அதனுடைய கிரியையினால், மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் நல்ல மனிதர் என்றால் அவருடைய கிரியையினால் நாம் அறிய முடியும், ஜனங்கள் அறிவார்கள். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் அந்த மரம் நல்ல மரமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மரம் நல்ல மரமாக இருந்தால் மட்டுமே அது நல்ல கனி கொடுக்க முடியும், நல்ல சூழலில் கனியை கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேக மனிதர்கள் கூட நல்லவர்களாக இருப்பதை போல காட்டுவார்கள், செய்வார்கள், பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் கிரியைகள் பார்க்கும்போது அவர்கள் நல்ல மனிதர்கள் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏசாயாதின புஸ்தகத்தில் கூட அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமை சொன்னார். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நல்ல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதோ கசப்பான பழங்களை தந்தது. 2ஆம் வசனத்தில், அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல இடத்துல, நல்ல மேட்டில் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அந்த மனுஷன் ஒரு நல்ல நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டு அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான செய்தி பாருங்கள். அவர் அதை வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நட்டது நற்குல திராட்சை செடி, ஆனால் பழம் கிடைத்தது கசப்பான பழம். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவத்தில் கூட இன்றைக்கு விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. சபைக்கு போனால் அல்லேலூயா சோத்திர பாட்டு, ஆவியில் நிரம்பி அந்நிய பேசுறது, ஜெபம் பண்ணுறது, குதிக்கிறது, துள்ளுறது. ஆனால் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் தலைகீழாக மாறிடுது. எனக்கு அன்பானவரில் ஒரு மரம் நல்ல மரமானால் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமானால் கெட்ட கனி கொடுக்கும். இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றத்தில் ஒட்டுணி மரங்கள் வைக்கிறார்கள். நல்ல மரத்தையும் ஒரு கெட்ட மரத்தையும், கசப்பான பழம் கொடுக்குற மரத்தையும், இனிப்பான பழம் கொடுக்குற ஒரு மரத்தையும் ஒன்றாக இணைத்து பயிர் வைக்கிறார்கள். நல்ல கனி கொடுக்குற பகுதியில் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட கனி கொடுக்குற பகுதியில் கெட்ட கனிகளை கொடுக்கும். அதுவாக பகுதி பிரியுது. ஆனால் இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகள் ஒரே வாயினால் கர்த்தரை துதிக்கிறார்கள், சோத்தரிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வசனம் பிரசங்கிக்கிறார்கள். அதே வாயினால் ஜனங்களை சபிக்கிறார்கள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள், தேவையில்லாத காரியங்களை பேசுகிறார்கள். ஒரு ஊற்று தண்ணியிலிருந்து 2 விதமான நீர் எப்படி சுரக்கணும்னு ஆண்டவர் கேட்குறார். ஒன்று நல்ல நீர் சுரக்கணும், இல்லைன்னா கெட்ட நீர் சுரக்கணும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மத்தேயு, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். உங்களை என்னை ஆண்டவர் நற்குல திராட்சை செடிகளாக நட்டு வைத்திருக்கிறார். நமக்கு இருந்த சுபாவங்களை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அதனால் நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அதை நான் வாசிக்கிறேன்னு பாருங்கள். இது நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, பாருங்கள், ஆண்டவர் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வந்ததும் நமக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு வேலி அடைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக அடுத்த வசனம், அதில் உள்ள வார்த்தை, அடுத்துள்ள கற்களை பொறுக்கி. இந்த கற்கள் எப்பவுமே காயப்படுத்தும். கற்கள் இருந்தால் எந்த மரமும் செடியும் வளராது. அந்த வேர் ஒன்று உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் வசனம் சொல்கிறது,
அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, கோபுரம் பாதுகாப்புக்காக இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோபுரத்து மேலே அங்கே இருந்து அது காவல் காக்கிறதுக்காக ஒரு கோபுரம், கர்த்தருக்கு ஒரு கோபுரத்தை கட்டி அது நல்ல பழம் தரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆலை ஏற்படுத்தி, கர்த்தருக்கு அந்த ஆலையில் இந்த பழங்களை கொண்டு வந்து திராட்சை ரசம் பிழியலாம் என்று சொல்லி ஆலையை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த வசனம் பாருங்கள், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு சில காரியங்களை நாம் செய்வோம்னு சொல்லி நம்புகிறார். ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய கிரியை நிமித்தமாக அவர் ஏமாந்து போகிறார். இந்த வசனம் அப்படித்தானே சொல்கிறது. அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுவீங்கன்னு ஆண்டவர் காத்திருப்பார், நீங்கள் நல்ல ஆத்துமாதம் செய்வீங்கன்னு காத்திருப்பார், நீங்கள் நல்லா பாடுவீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவீங்க, சபைக்கு உண்மையாக இருப்பீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீங்கன்னு அவர் எதிர்பார்த்து காத்திருப்பார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக நீங்கள் மாறும்போது அவர் ஏமாந்து போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை ஏமாற்றாதீங்க. எனக்கு அன்பானவரில் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவர் சில காரியங்களில் நிறைய காரியங்களை நாம் அவரை நம்புகிறோம், ஆனால் சில காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்குறார், அவர் நம்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை நாம் வீணாக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனைவி பிள்ளைகள் எதிர்பார்க்கும்போது நீங்கள் அந்த காரியத்தை செய்யவிட்டால் அவளை ஏமாந்து போவார்கள். நம்முடைய ஆண்டவர் கூட நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்வீன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவரை ஏமாற்றாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடுக்குற மரமாக நம்ம மாற்றோம். நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் எதுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தின்படி நாம் செயல்படுவர்களாக மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னை ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்செடுத்தார், எதற்கு அழைத்தார், நோக்கம் என்ன, அதெல்லாம் தெரிந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோமானால் கர்த்தர் நம் பேரில் சந்தோஷமாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நல்ல கனி கொடாத மரத்தினுடைய முடிவு அந்த வசனத்தில் பார்க்கும்போது அது சுட்டெரிக்கப்படுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறருக வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடக்கூடாது. நாம் நல்ல கனி தர மரங்களாக மாறுவோம். கர்த்தருக்கு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். லேகியோன் என்ற ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் சந்திக்கும் போது நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மார்க்கு. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கதநேரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அடுத்த வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எவ்வளோ அருமையான சாட்சி பாருங்கள், செய்தி. ஏன்னு சொன்ன அவன் நல்ல மனுஷன்தான், ஆனால் இவனுக்குள்ள பிசாசு இருந்ததுனால அந்த பிசாசு அவனை நிம்மதியாக இருக்க விடலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நல்லவங்க தான், உண்மையாகவே நல்ல சகோதரி தான், நல்ல பிரதர் தான், நல்ல பாஸ்டர் தான், நல்ல விசுவாசி தான். ஆனால் அவர்களுக்குள்ள பிசாசு கிரியை இருக்குமானால் அது அவர்களை பிசாசுடைய மக்களாக மாற்றிவிடும். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தில், அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலும் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒன்று கூக்குரல் சத்தம் கேட்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. புருஷ மனைக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் தகராறு வந்துகிட்டே இருக்கும், ஒரே பிரச்சனையாக இருக்கும்.
இந்த லேகியோன் அப்படி தானே சத்தம் போட்டு கிடந்தான். இந்த பாருங்கள் அந்த வார்த்தை, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எப்பவும் சத்தம் போட்டு கிடத்து, எப்பவும் சண்டை, ஓயாத சண்டை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனுஷன் தன்னை காயப்படுத்தி ஆவிக்குரிய காயப்படுத்தி கொள்கிறான், சரீர பிரகாரமாகவும் காயப்படுத்தி கொள்கிறான். இவனை ஆண்டவர் சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம், அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனுஷனை விட்டு அசுத்த ஆவி புறப்பட்டு போக சொன்னார். அவனை போய் இவர் ஒன்றும் செய்யலை. அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போகும்படி சொன்னார். அந்த அசுத்த ஆவியெல்லாம் புறப்பட்டு போய் பன்றிகளுக்குள்ளே விழுந்து போய் மேய்ந்து பன்றிகளை சாகடித்தது. 15ஆம் வசனம், இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்துக்கதை கண்டு பயந்தார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நல்ல கனி கொடுக்குற மரமாக நாம் மாறுவோம். நல்ல கனி கொடாத மரத்தெல்லாம் வெட்டி போடுவார். நாம் நல்ல கனி கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்படும். நாங்கள் நல்ல கனி கொடுக்க எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீர், ஆயத்தப்படுத்தினீர், அதற்காக நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் நல்ல கனி கொடுக்கலாம், எங்களை மாற்றும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்து ஆண்டவரை கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. என் சித்தம் ஒன்றுமில்லை தேவா, ஏழை என்னை கண் பாருமே. என் சித்தம் ஒன்றுமில்லை தேவா, ஏழை என்னை கண் பாருமே. நெஞ்சத்தில் நெஞ்சத்தில் தூய்மையில்லா பாவியந்தன் பாவம் தீர்த்தே. என் சித்தம் ஒன்றுமில்லை தேவா, ஏழை என்னை கண் பாருமே. சூழ்ந்த எந்தன் கண்ணீரின்